ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு அதிகாரி லெவல் பணியிடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதிய துறையிலேருந்து. சம்பளம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 37,000லேருந்து நமக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுங்க. அப்புறம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்காணல் மூலிமா உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 10/12/2024 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஆர்டிஓலேருந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய இந்த இடத்துலேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில் என்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ JRFன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் தான் நம்மளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதற்கு முக்கியமாக என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற கேட்டகரி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு 4 விதமான கேட்டகரியில் நம்மளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடியது அந்தந்த டிசிப்ளினில் நம்ம ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதில் எம்இன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எம்இ முடிச்சிருக்கணும். இசிஇ, சிஎஸ்சி, டபிள்யூனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கான ஸ்டைபன் மாத சம்பளமாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கு 37,000லேருந்து நமக்கான சேலரி கிடைக்கும். ப்ளஸ் அட்மிசபிள் ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸும் நமக்கு கொடுத்துருவாங்க. HRA வீட்டு அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், OPCனா 3 வருஷம். அந்த
அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெனர் பேசிஸில் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ ஆர் அட்வைஸ் டு சென்ட் தேர் வில்லிங்னஸ். நீங்கள் வந்து வில்லிங்னஸ் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட்டு 10/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் வாக்கின் இன்டர்வியூவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 டிசம்பர் 2024 ஃபார் இசிஇ டிசிப்ளினுக்கும், 13 டிசம்பர் வந்து சிஎஸ்சி அதேமாதிரி WEMEக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 13ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்டர்வியூக்கு எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்யூ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாலிஷ்மெண்ட், DRDO டவுன்ஷிப், CV ராமன் நகர், பெங்களூர். இந்த அட்ரஸ் தான் நமக்கான இன்டர்வியூ இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8:00 9:00 வரைக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்ப போகிறீங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிவியை வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ண போகிறீங்க. அந்த மெயில் மூலிமா உங்களை வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் அனுப்புறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றது, அப்புறம் உங்களோட பெயர் கேபிட்டல் லெட்டரில், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, நேஷ்னாலிட்டி, ஃபாதர் நேம், மதர் நேம், மேரிட் ஆயிடுச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் 10th 12th BE BTech ME MTech என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. அப்புறம் கேட் பற்றின ஸ்கோர் கேட்டிருக்கிறாங்க, அது பற்றின டீட்டெயில் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா பிளாங்காக விட்டுடலாம். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பெர்மனண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அப்புறம் என்ன கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்றத மட்டும் கரெக்டாக குறிப்பிட்டு, இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி இதை நீங்கள் வந்து மெயில் பண்ணால் போதும். ஸோ என்னென்ன காப்பீஸில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், கேட் ஸ்கோர் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃப், சப்போர்ட் டாக்குமெண்ட் ஃபார் CGPA பர்சன்டேஜ், அதேமாதிரி சப்போர்ட் டாக்குமெண்ட் ஃபார் கேட்டகிரி, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப், இதை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, இது ஏதாவது ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பருமே கொடுத்துருக்காங்க, அதுக்குமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் JRF சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் நீங்கள் அனுப்பிடணும். ஃபர்தராக ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா இன்டர்வியூ டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு ஸ்லாட் ஒதுக்குவாங்க. இந்த வென்யூக்கு நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். ஸோ 12 மற்றும் 13ஆம் தேதியில் நம்ம கையில் ஒரு சூப்பரான அரசு வேலை இருக்கும், 37,000 சம்பளத்தோட. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா ஜாப் நேச்சர் அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பதவிக்கு உடனே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.